எர்ணாகுளம் பெங்களூரு இடையேயான புதிய வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் தொடக்க விழாவில் பள்ளி மாணவர்கள் RSS பாடலை பாடிய விவகாரம் கேரள அரசியலில் பெரும் சர்ச்சையாக வெடித்துள்ளது. இந்த பாடலை தேசபக்தி என்று குறிப்பிட்டு சமூக ஊடகத்தில் பதிவிட்டு நீக்கிய தென்மண்டல ரயில்வேயின் நடவடிக்கைக்கு எதிராக மாநில அரசு விசாரணையை தொடங்கியுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி காணொலி வாயிலாக தொடங்கி வைத்த இந்த ரயிலின் முதல் பயணத்தின் போது ஒரு தனியார் பள்ளியைச் சேர்ந்த மாணவர்கள் RSS பாடலை பாடினர். இந்த பாடல் காணொலியை தென்மண்டல ரயில்வே தனது எக்ஸ் பக்கத்தில் பள்ளி மாணவர்கள் ரயில் பெட்டிகளை தேசபக்தி பாடல்களால் நிரப்பினர் என்று குறிப்பிட்டு வெளியிட்டது. பரவலான விமர்சனங்கள் எழுந்ததைத் தொடர்ந்து அந்த பதிவு உடனடியாக நீக்கப்பட்டது. இருப்பினும் பள்ளி நிர்வாகம் பிரதமர் அலுவலகம் மற்றும் ரயில்வே அமைச்சகத்துக்கு கடிதம் அனுப்பியதாக தெரிவித்த நிலையில் சர்ச்சைக்குரிய இந்த காணொலி ஆங்கில மொழிபெயர்ப்புடன் கூடிய தலைப்புடன் ரயில்வேயின் எக்ஸ் பக்கத்தில் மீண்டும் பதிவிடப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இந்த விவகாரத்தில் அரசியல் கட்சிகள் மற்றும் பொதுமக்களின் கடும் கண்டனத்தை தொடர்ந்து கேரள அரசு விசாரணையை தொடங்கியுள்ளது. மாநில பொது கல்வித்துறை அமைச்சர் சிவன்குட்டி இது குறித்து வெளியிட்ட அறிக்கையில், அரசு நிகழ்ச்சிகளில் மாணவர்களை அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபடுத்துதல், வகுப்புவாத செயல் திட்டத்தை விளம்பரப்படுத்த பயன்படுத்துதல் ஆகியவை அரசியலமைப்பு கொள்கைகளுக்கு எதிரானதாகும். இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்தி அறிக்கை சமர்ப்பிக்க கல்வித்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்தார். மதச்சார்பின்மையை நிலைநாட்ட வேண்டிய கடமை மாநில அரசுக்கு உள்ளது. அரசின் நிபந்தனைகளை மீறினால் CBSE பள்ளிகளின் தடையில்லா சான்றிதழை ரத்து செய்ய முடியும் என்றும் அவர் எச்சரித்தார். மாநில முதல்வர் பினராயி விஜயன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ரயில்வேயின் செயலை கடுமையாக சாடினார். வெறுப்பு மற்றும் பிரிவினை அரசியலை வெளிப்படுத்தும் RSS பாடலை அரசின் அதிகாரப்பூர்வ விழாவில் கொண்டு வருவது அரசியலமைப்பு கொள்கைகளை மீறுவதாகும். நாட்டின் மிகப்பெரிய பொதுத்துறை நிறுவனமான ரயில்வே சங் பரிவாரின் வகுப்புவாத அரசியலை பரப்புவதற்கு பயன்படுத்தப்படுகிறது. காங்கிரஸ் பொதுச் செயலாளர் MP KC வேணுகோபால் மத்திய ரயில்வே அமைச்சருக்கு கடிதம் எழுதினார். அதில் இது அரசின் அதிகாரப்பூர்வ நிகழ்வை RSS கூட்ட கட்சியாக குறைத்துவிட்டது என்றும் இது தேசிய சின்னங்களை இழிவுபடுத்தும் முயற்சிகளின் தொடர்ச்சி என்றும் விமர்சித்தார். இதேபோல் இந்திய ஜனநாயக இளைஞர் கூட்டமைப்பு இது பொது நிறுவனங்களை காவியமயமாக்கும் முயற்சியின் ஒரு பகுதி என குற்றம் சாட்டியுள்ளது. RSS பாடல் பாடப்பட்டதற்கு மாணவர்கள் படித்த தனியார் பள்ளியின் முதல்வர் KP டின்டோ பதிலளித்துள்ளார். இது ஒரு மலையாள நாட்டுப்பற்று பாடல் என்ற முறையில் மாணவர்களால் பாடப்பட்டது. ரயில்வேயின் உத்தரவின் பேரில் இது நடக்கவில்லை. விசாரணை குறித்து கருத்து தெரிவித்த அவர், மாநில அரசு இந்த நடவடிக்கையை தொடர்ந்தால் அதை சட்டப்படி எதிர்கொள்வது குறித்து ஆலோசிக்கப்படும் என்று தெரிவித்தார். இந்த விவகாரம் குறித்து இதுவரை தென்மண்டல ரயில்வே நிர்வாகம் அதிகாரப்பூர்வமான விளக்கத்தை அளிக்கவில்லை.